அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜிகே ஐயா அவர்களும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான யோகம் அப்படின்ற ஒரு யோகம். ஏன்னா யோகங்கள் ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான யோகம். இப்போ கான யோகம்னா என்ன? லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் பலம் பெற்று அமர்ந்திருந்து அவரை குரு நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கும்போது இந்த கான யோகம் ஏற்படுகிறது. இப்போ இந்த கான யோகம் ஏற்படும் போது ஜாதகர் நல்ல முக வசியம் உள்ளவர்களாகவும் நல்ல கல்வியில் சிறந்து மேன்மை அடையக்கூடியவர்களாகவும் அவரோட முகக்கவர்ச்சி ஒரு வசியமான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் தங்களது 16லிருந்து 19 வயதிற்குள் மிகப்பெரிய யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகர்களுக்கு கொடுக்கிறது. ஆடை ஆபரணங்கள், பொருளாதார முன்னேற்றம் எல்லா அமைப்பிலும் இந்த ஜாதகர்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கான யோகம் கொடுக்கிறது. பொதுவாக நம்ம ஒரு மேஷ லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மேஷ லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதி குரு. அவர் 3ஆம் பாவகத்தில் அமர்ந்து இருக்கும்போது தனது 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 9ஆம் பாவகமும் வலுப்பெறுகிறது. இதில் என்னென்னா, இந்த மேஷ லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியே குரு. அப்போ அவர் தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் 9ஆம் பாவகமும் வலுவடைகிறது, 3ஆம் பாவகம் அடைகிறது. அப்போ இந்த அமைப்பில் இந்த கான யோகம் சிறப்பாக செயல்படும். குறிப்பாக ஜோதிடத்தில் சுபத்துவமாகி ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அவர்களுடைய தசையில்.